ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கிளியர் இல்லைன்னு சொன்னனால, அத அழித்து விட்டு திரும்ப அத போடுறேன். கணித்துறையிலே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு எவ்வாறு நம்முடைய செல்வங்களை, வருமானத்தை பெருக்கிக் கொள்வது. அல்லாஹ்வுடைய பெயருக்கு பரக்கத் இருக்கிறது. அந்த பேருடைய பரக்கத்தினால நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து விதமான பரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கிறது. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. இன்று நாம் பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு சொன்னா, யா ஷக்கூர். ஷக்கூர் ஷா இக் கு இர் ஷக்கூர். ஷக்கூர்னு சொன்னா நன்றியை அறியக்கூடியவன். யா அல்லாஹ் உனக்கே நன்றி. ஷுக்ரன் சொல்கிறோம் இல்லையா, அரபியில் ஷுக்ரன் சொல்லுவாங்க, நன்றின்னு. அந்த ஷுக்ரன் சொல்லும்போது அந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அறியக்கூடியவன், அந்த அர்த்தம் வரும். யா ஷக்கூர். இந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ல இன் ஷக்கர்த்தும் ல அஜீதன்னக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு என்னுடைய அருட்கொடைகளை அதிகப்படுத்துவேன். அல்லாஹ் சொல்கிறான், ல இன் ஷக்கர்த்தும் ல அஜீதன்னக்கும். அப்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை அதிகப்படுத்துவதாக சொல்கின்றான். வமன் அஸ்தக்கு மின் அல்லாஹி கீலா. அல்லாஹ்வை விட உண்மை சொல்லக்கூடிய யார் இருக்க முடியும்? ஆகவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி எப்படி செலுத்துவது, அந்த பெயரை கொண்டு எப்படி நாம் இதனை பயன்பெற்றுக் கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம். நம்ம எப்போதும் போல் ஸலவாத்து 11 டைம்ஸ் 11 தடவை ஓதிடுங்க. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை ஓதிடுங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம் 11. இது எல்லாத்துக்கும் பேசிக். யா ஷக்கூர் அப்படிங்கிறத 100 தடவை ஓதுங்க. யா ஷக்கூர் யா ஷக்கூர் 100 தடவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் யா அல்லாஹ் நான் ஓதிய இந்த ஸலவாத் திக்ருடைய பரக்கத்தை கொண்டு என் வருமானத்தில் பரக்கத் செய்வாயாக. அது மாத்திரம் இல்லாமல் அதை ஓதிட்டு நீங்கள் உடல் வலி இருந்துன்னு சொன்னால், யா அல்லாஹ் இந்த பரக்கத்தை கொண்டு என் உடல் வலி நீக்குவான்னு சொல்லிட்டு நீங்கள் பூன் ஊதி மேலே தடவிட்டீங்கன்னா உடல் வலி நீங்கும். அதை யா அல்லாஹ் என் கண்ணுக்கு இன்னும் பவரை தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரே சமயத்தில் கேட்டுடலாம். வருமானத்தையும் கேட்கலாம், உடல் வலிக்கு கண் வலிக்கு பூன் ஊதிட்டு கண்ணையும் தடவிட்டு அப்படி உடம்பும் தடவுன்னு சொன்னீங்கன்னா கண்ணுக்கும் பவர் கிடைக்கும், மங்கிறது தெளிவாகும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் வருமானம் பெருகும். வருமானத்துக்குன்னு நீ ஹாஸாக ஓத விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால், யா ஷக்கூர் அப்படிங்கிறத நீங்கள் காலை மாலை 1000 தடவை ஓதிடணும். காலை மாலை இல்லைன்னா 500 தடவை இது ஓய்ட்டே வந்தீங்கன்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலே பரக்கத், வருமானம் இதெல்லாம் கிடைக்கிறத பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடியும் நான் சொன்னதை 3 தடவை இந்த யா ஷக்கூர் அப்படிங்கிறத மட்டும் 11 தடவை ஓதிக்கிடணும். ஏன்னா ஃபர்லான தொழுகைக்கு பின்பு கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். வாய்ப்பு இருந்தால் தஹஜ்ஜத் தொழுதிருங்க. அது தஹஜ்ஜத் நேரம் ரொம்ப பரக்கத்தான நேரம். தஹஜ்ஜத்துடைய நேரம் பரக்கத்தான நேரம். அந்த நேரத்துக்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வாறு நம்ம அல்லாஹ்வுடைய தொடர்போட நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்யும்போது அது கபூலாகும். நாம் அல்லாஹ்விடம் ஒன்றை பெற வேண்டும் சொன்னால் முதல்ல நாம் விளங்க வேண்டியது அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். அல்லாஹ் எதை செய்ய சொன்னாலும் அதை செய்யணும், எதை தவிர்க்க சொன்னாலும் அதை தவிர்க்கணும், எதை மக்களுக்கு சொல்ல சொன்னாலும் அதை சொல்லணும். நிமிஷம் சொன்னாங்க, நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள். நீங்களும் நன்மையை செய்யணும், தீமையை விட்டு தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி நீங்கள் நன்மை ஏவணும், தீமையை விட்டு மக்களை தடுக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் துஆ செஞ்சீங்கன்னா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இது பைஹக்கியில் இருக்கிற ஹதீஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நாமும் நல்ல முறை செய்யணும். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, உற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் மற்றொரு பொருளை அபகரிக்கிறது, திருடுறது, மது குடிக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, சிகரெட் குடிக்கிறது,
சூதாடுறது, செய்வினை, கொலை, தற்கொலை இதெல்லாம் பெரும் பாவங்கள். இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இதை மக்களுக்கு எத்தி வையுங்கள். எப்படி எத்தி வைக்கிறது? அழகான ஈஸியான முறை. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்தாவே நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்த கூட்டத்தில் வந்துடுவீங்க. ஆகவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் வரும்போது நம்முடைய துவா கபூலாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.